நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான ஃபுட் பிஸ்னஸ் ஐடியா பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே நல்ல லாபகரமான ஒரு தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஸ்நாக்ஸ் ஐட்டம் தயாரிக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹2 நம்ம தயாரித்து ஒரு ₹10 வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அப்போ லாபம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு லாபகரமான தொழிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரிங் பஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப எளிமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இதை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. அப்போ இந்த ரிங் பஃப் நம்ம செய்கிறதுக்கு என்ன மூலப்பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சோளத்தில் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரிசியில் செய்யலாம். இதுதான் இதோட மூலப்பொருளே. ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் போதும். கோதுமையில் கூட பண்ணலாம். இது வந்து இந்த சோளமோ அரிசியோ கோதுமையோ எதுவோ அது நீங்கள் எந்த மூலப்பொருள் எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்கள் மாவாக எடுத்துக்க வேண்டியது. அதை வந்து மாவை இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுக்கெல்லாம் மிஷினரிஸ் வந்துருச்சு. நம்ம அழகாக அந்த மிஷினில் போட்டாலே போதும், உங்களுக்கு அந்த ரிங் பஃப் வந்து ரெடியாகி வந்துடுது. ஓகேங்களா? இப்போ இதோட தயாரிப்பு செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ₹2 அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஒரு பேக்கெட், அதாவது ₹10 பேக்கெட் அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லையா, அதோட தயாரிப்பு செலவு ஒரு ₹2 தான். ஓகேங்களா? நீங்கள் பேக்கிங் அப்படின்னு சொல்லி இன்னும் ₹1 நீங்கள் சேர்த்துக்கிட்டா கூட ₹3 உங்களுக்கு அடக்க விலையாக இருக்கும். அதுவே உங்களோட சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாக நீங்கள் ₹10 வரைக்கும் சேல் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு ₹7 வரைக்கும் நீங்கள் ஹோல்சேலாக என்ன செய்யலாம், கொடுக்க முடியும். அப்போ ₹2 தயாரித்து நீங்கள் ₹7 கொடுத்தாலும் சரி, இல்லை ரீட்டெயிலாக நீங்கள் ₹10 கொடுத்தாலும் சரி, இது ஒரு நல்ல லாபகரமான தொழில் அப்படிங்கிறத இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு என்ன மாதிரியான மிஷினரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின் மட்டுமே போதும். ஆயில் வந்து சும்மா கொஞ்சமாக உங்களுக்கு ஆயில் இருந்தால் போதும். கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பிளைன் பஃபாகவும் இது கொடுக்கலாம். அதே நேரத்தில் மசாலா சேர்த்து மசாலா பப்ஸாகவும் நம்மளால் கொடுக்க முடியும். இது இந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். அதனால் ஒன்று ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரியும் சாப்பிட்ருப்போம். நல்லா பேக்கெட்ஸ் பண்ணியும் விற்கிறாங்க. அப்போ அந்த பேக்கெட் பண்ணுறதுக்கு ஒரு சீலிங் மிஷின் நமக்கு வேணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூலப்பொருளுக்காகட்டும், இல்லை வந்து நம்ம அந்த பேக்கிங் மிஷின் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ அதிகப்படியாக இதில் நம்ம செலவு செய்ய வேண்டியது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினரிக்கு. அப்போ மிஷினரி என்ன ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பஃப் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க. இது வந்து ரிங் பஃபாகவும் தயாரிக்கலாம். நீங்கள் குர்குரே மாதிரியும் பண்ண முடியும். அதுவும் இந்த மிஷினில் வந்து செய்ய முடியும். நம்ம அதுக்கான அச்சுக்களும் இதில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோவில் ரிங் பஃப் மட்டும்தான் பார்க்குறோம். நீங்கள் என்ன மாவு வேணுமோ, அதாவது சோள மாவோ இல்லைன்னா ரைஸ் அரிசி மாவோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணுறாங்க, அந்த மாதிரியும் செய்ய முடியும். இந்த மாவை எடுத்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரூடர் மிஷினுக்குள்ளே நம்ம கொடுக்கும்போது நமக்கு இந்த பஃப் வந்து ஈஸியாக ரெடியாகி கிடச்சிருது. பாருங்கள், ரிங்காக உங்களுக்கு வந்துடும். இதையும் நம்ம அப்படியே என்ன செய்யலாம், ஒரு பேக்கிங் பண்ணி நம்ம ஹோல்சேலாக சேல் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஒரு சின்ன சின்ன பேக்கெட்ஸாக விற்கிறத விட ஹோல்சேலராக இருக்கிறவங்கள்ட்ட பெரிய பெரிய பேக்கெட்ஸை நம்ம விற்றுட்டாக்கா அவங்க ரீபேக்கிங் கூட அவங்க பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி மெத்தடும் இதில் நிறைய பேர் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இது நார்த் சைடு அதிகமாக சேல் பண்ணுறாங்க. இந்த நார்த் சைடு தான் இந்த மிஷினரிஸும் உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நொய்டா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இந்த மிஷினரிஸ் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி தயாரித்த இந்த பஃப்பை இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதை நம்ம வந்து என்ன செய்யலாம், ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணியும் என்ன செய்ய முடியும், இதை சேல் பண்ண முடியும். ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும். ஆயில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரோலர், இது வந்து ஃப்ரைட் ரோலர், இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம், என்ன மசாலா வேணும், என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணலாம். காரம் சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் இந்த கிராம்பு, பட்டை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து நம்ம ஒரு மசாலாவாக நம்ம இதோட சேர்த்து என்ன செய்யலாம், மசாலா பஃபாவும் சேர்க்கலாம். அதை அப்படியே நம்ம பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். இவ்வளோதான் இதில் விஷயம். ப்ராசஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? இதுவே நீங்கள் ரொம்ப பல்காக ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் போட்டு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து இதோட
அதாவது தயாரிக்கிற அந்த செலவு வந்து ரொம்ப கம்மியாகும். இதில் நிறைய பொருள் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸை அழகாக சூஸ் பண்ணலாம். சின்ன பிஸ்னஸில் அப்படிங்கும்போது நிறைய லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நிறைய மிஷினரிஸ் போட்டு நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறத விட சின்ன சின்ன மிஷினரிஸ் போட்டு நிறைய சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் பிஸ்னஸில் கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணவங்கலாம் நீங்கள் யூடியூப்பில் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான பஃப் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் இது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதையும் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம். அப்போ இதுக்கான மிஷினரிஸ் என்ன விலையில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஃப் எக்ஸ்ட்ரூடர் மிஷின் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 மணி நேரத்துக்கு 100லேருந்து 150 கிலோ வரைக்கும் இதில் நம்ம தயாரிக்கலாம். ஓகேங்களா? 1 மணி நேரத்துக்கு நம்ம 100லேருந்து 150 கிலோ வரைக்கும் இதில் தயாரிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2,80,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க ஒரு மிஷினை அப்படின்னாக்கா அதே ரேட்டில் கொடுக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேரம் பேசி நம்ம வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம இந்த மிஷினரிஸை பார்த்துட்டு நம்ம அந்த அட்ரஸ்க்கு போய் நேரடியாக பார்த்து விசிட் பண்ணி மிஷினை கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அங்கேயே நீங்கள் வந்து எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ பார்த்தும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மிஷின் தான் வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் எது வேணுமோ இதில் ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும்போது 3.5 லட்சம் 3 லட்சம் இந்த மாதிரி போகுது. அதே செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும்போது உங்களுக்கு 1,95,000 உங்களுக்கு மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய பிளான்ட்டாக செட் பண்ணுறது. அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு 10.5 லட்ச ரூபாய் வருது மிஷின். ஓகேங்களா? நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தயாரிக்கும் போது அவ்வளோ முதலீடு அப்படிங்கிறது தேவையில்லை. குர்குரே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியாக பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது மட்டுமே அந்த பிளான்ட்டுக்கு போகலாம். நார்மலாக நம்ம வீட்டில் இருந்து செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய மிஷினரி தேவையில்லை. ஒரு 2 லட்சத்துலேருந்து நீங்கள் ஒரு 4 லட்சத்துக்குள்ளே என்ன செஞ்சுக்கலாம், மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி மிஷின்ஸ் நீங்கள் வாங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய இடமே உங்களுக்கு போதும். ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேயே வச்சு நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம், செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு நீங்கள் கடை போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் வச்சு நீங்கள் கடை போட முடியாது. வீட்லேயே தயாரித்து நீங்கள் பேக்கிங் பண்ணி ஹோல்சேலாவோ ரீட்டெயிலாவோ நீங்கள் ஷாப்ஸுக்கெல்லாம் இதை வந்து கொண்டு போய் சேல் பண்ணலாம். அப்போ இது எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல பேக்கிங் பண்ணுங்கள், ஒரு FSSAI லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொல்கிறது தான், எல்லா உணவுப் பொருளுக்கும் இந்த லைசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த லைசன்ஸ் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ இதை எடுத்துட்டு நம்ம அந்த பேக்கிங் கவர்ஸு, பிராண்ட் நேமு இதெல்லாம் கரெக்டாக வைக்கணும். எக்ஸ்பைரி டேட் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம இதை விற்கும்போது நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் விற்றுக்கலாம். ஆன்லைன் போகும்போது ஒரு GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர்கிட்ட இதை கொடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட, டீலர்ஸ்கிட்ட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைல் ஷாப்ஸில் நம்மளே கொண்டு போய் ரீட்டைல் ஷாப்ஸில் ஒரு 2 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் இதில் என்ன செய்ய முடியும், லாபம் பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தொழில் அப்படிங்கிறது வந்து நிறைய லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். இதில் ரொம்ப ஃபெசிலிட்டி நம்ம பார்த்தாச்சு. ஆண் பெண் யாராக இருந்தாலும் செய்யலாம், கடை தேவை கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன முதலீட்டில் அதிக அளவு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.